ஹலோ ஆல், ஒரு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு சேப்பக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன், சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தோல் எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை 4ஆக கட் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் அதில் அப்படியே போட்டிங்கன்னா அதில் இருக்க வாட்டர்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு 4 கிராம்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனியன், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கோகோனட் சோம்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜீரா பவுடரு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அந்த வாட்டர்லாம் அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கிளறினீங்கன்னா சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ் ரெடி.